நீ பூமிக்கு பாரமா யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம எதுக்கே உயிரோட இருக்க? செத்து தொலை, செத்து போ. நானும் பாத்துட்டே இருக்கேன். ஓவரா பேசுற. அவன் செத்து போக சொல்லி நீ யாரு? இல்ல, என்னாச்சுப்பா? தேவையில்லாம அவகிட்ட சண்டைக்கு போறானே. அவர் வயசு இவன் வயசு என்ன? அவர் சத்தம் போட்டு நீவா போட்டு பேசுறான். அறிவில்ல உனக்கு? படிக்கிற பையன் தானே நீ? பாவம் சின்ன பையன். கோவமா இருக்கான்னு பார்த்தா வயசுக்கு மீறின பேச்செல்லாம் பேசிட்டு இருக்கான். அவர் செத்து போன்னு சொல்றானே. என்ன வார்த்தை இதெல்லாம்? இதெல்லாம் தான் உனக்கு காலேஜ்ல சொல்லி கொடுக்குறாங்களா? பெரியவங்களை எப்படி மதிச்சு பேசணும் தெரியாது உனக்கு? யார் பெரியவரு? இவரா பெரியவரு? வயசாயிட்டா மட்டும் ஒரு பெரியவரா? ஆமாடா, அவர் பெரியவர் தான். எல்லாத்துக்கும் மேல அவர் உங்க அப்பா. உங்க அப்பா கிட்ட நீ இப்படிதான் பேசுவியா? சொல்ற நல்லா கேட்டுக்க பலவா. இனிமே இந்த வீட்ல யாரும் அவரை ஒரு வார்த்தை பேசக்கூடாது. அவர் இஷ்டத்துக்கு தான் இருப்பாரு. முட்டிக்காதவங்க இந்த வீட்டை விட்டு வெளில போயிட்டே இருக்கலாம். சித்த போக சொல்ற நீ? உன் வயசுக்கு நீ இப்படிலாம் பேசலாமா? இவ்வளவு கீழ்த்தரமா பேசுறத கேட்டோம் ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்காரு பாத்தியா? இதாண்டா உன் மேல வச்சிருக்க பாசம். அத உன்னால புரிஞ்சுக்க முடியுதா? நீ என்ன பேசினாலும் அமைதியா கேட்டுட்டு போ நினைச்சியா? அரைஞ்சு பல்லவில காட்டிடுவேன். என்ன வேணாலும் இருக்கட்டும், அடிச்சிட்டீங்களே, இனிமே நான் இங்க வரமாட்டேன். பலவா, வீட்ல பிரியாணி இருக்குடா, இங்க யாருமே சாப்பிடலடா. நீ வந்தா எல்லாருமே சேர்ந்து சாப்பிடலாம், சரியா? என்ன பார்த்தா சோத்துக்கு செத்த மாதிரி இருக்கா? எனக்கு பிரியாணி வேணா ஒண்ணு வேண்டாம், போனேன். என்னடா என்னாச்சு? கட் பண்ணானே போன. எங்க இருக்கானடா அவன்? பல தடவை கேட்டேனே, சொல்லவே மாட்டேங்கிறான். ஒருவேளை பஸ் ஸ்டாண்ட்ல எங்கேயாவது உட்காந்துட்டு போறோம் என்னவோ. நான் போய் பாத்துட்டு வந்துடுவா. இருங்க. இல்லப்பா, எனக்கு மனசு கேட்கல. அதுக்காக நீ அவனை அடிச்சது தப்புன்னு நான் சொல்லல.